இலங்கை சிறையிலிருந்து 43 மீனவர்களும் அந்நாடு பறிமுதல் செய்து வைத்திருந்த 34 படகுகளும் விடுவிக்கப்பட்ட நிலையில் தங்கள் நாட்டு கடல் பகுதிக்கு மீன்பிடிக்க வரவேண்டாம் என்று தமிழக மீனவர்களுக்கு இலங்கையில் உள்ள தமிழ் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக அந்நாட்டு தமிழ் மீனவர்களுடன் எமது மூத்த தொகுப்பாசிரியர் உமாபதி கிருஷ்ணன் நடத்திய உரையாடலை இப்போது பார்ப்போம். மன்னார் தீவு கடல் பகுதியில் இருக்கிறோம். இந்த கடல் பகுதியில் தான் தமிழக மீனவர்களுக்கும் இலங்கை மீனவர்களுக்குமான பிரச்சனை துவங்குகிறது. காரணம், ராமேஸ்வரம் மீனவர்கள், ஜெகதாப்பட்டினம் மீனவர்கள் எல்லாம் இந்த பகுதியில் வந்து மீன் பிடிப்பதால் தங்களுடைய மீன் வளம் அழிகிறது என்கிறார்கள் இப்பகுதி மீனவர்கள். அவரிடம் கேட்போம் என்ன பிரச்சனை, எதற்காக தமிழக மீனவர்கள் இங்கு வருகிறார்கள் என்று. கண்டம்பட்டு கடல் பகுதி இது வந்து பரப்பு தண்ணி அநேகமா நினைக்கிற ஒரு 20 அடிக்கு உட்பட்ட பகுதி தான் இந்த கடல் எல்லாம் சும்மா பரப்பான கடல் பகுதி. இந்த பகுதியில வந்து மீன் இனப்பெருக்கம் செய்யறது வந்து கூடுதலா இருக்கு. மீனோ ராலோ எல்லாம் இனப்பெருக்கம் செய்யறது இங்க கூடுதலா இருக்கு. அதனால இங்க வந்து இவங்க இப்படி வந்து ரோலரை போட்டு அடிச்சா இவங்களுக்கு தொழில் கூடன்னு சொல்லி போட்டு இங்க நல்லா உள்ளுக்கு தான் வராங்க. கச்சதீவன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க பார்த்தா இங்க நீங்களே சில நேரம் பார்த்திருப்பீங்க, அடி கரைக்குள்ள கூடி வந்தெல்லாம் அடிச்சு போட்டெல்லாம் செய்து பொறுத்து போய் எல்லாம் நிப்பாங்க. அப்ப அப்படி எங்கட கருவை அழிச்சு மீன் இனத்துல கருவையெல்லாம் அழிச்செல்லாம் செய்துட்டு போயிடுறதாலதான் எங்களுக்கு சரியான தொழில் பாதிப்பு. இப்போ இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன நீங்க நினைக்கிறீங்க? அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு இங்க வந்து மீன் பிடித்துக் கொள்ள அனுமதிக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அனுமதி என்றது வந்து இப்ப தொழில் கடல்ல ஆறு வேணாலும் செய்துட்டு போகலாம். ஆனா எங்கட கடல் பகுதியில வந்து பரப்புல வந்து வினத்தை அழிச்சிட்டு போனோம்னு சொன்னா அவங்களும் உழைக்கல. கொஞ்ச கால பகுதியில அந்த இனமே இல்லாம போயிடும், மீன் இனமே இல்லாம போயிடும். இல்லாம போயிட்டேன்னு சொன்னா அதுக்கப்புறம் அவனும் உழைக்கலாது, நாங்களும் உழைச்சிக்க இயலாது. யாருமே தொழில் செய்யலாத கட்டம் தான் வரும். அப்ப அதனால அவங்களுக்கு பாதி எங்களுக்கு பாதி என்ற நாங்க வந்து அந்த பெரிய ரோலர் படகுகள் எல்லாம் தொழில் செய்யற இல்ல. நாங்க வந்து இந்த கட்டுமரம் தான் செய்யறோம். அப்ப இந்த இதுகளில் செய்யறதால அவங்கள பிரிச்சு கொடுத்து அவங்க செய்யணும் நாங்க செய்யணும் அப்படின்றது இல்லை. அவங்களுக்கு பெரிய கடல் இருக்கு, அந்த பகுதியிலேயே அவங்க தொழில் செய்யறதுக்கு சாத்தியமா இருக்கும். அது அவங்களுக்கு அப்படி இங்க கொடுத்தோம்னு சொன்னா சிறு தொழிலாளி எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. அவங்க அதனால சரியான கஷ்டம் இங்க அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கறதுன்றது. இந்த மீனவர்களை பொறுத்தவரை இவர்களுடைய கடல் பகுதி மிக ஆழம் குறைவான பகுதியாக இருப்பதால் சூரிய ஒளி பட்டு மீன் உற்பத்தி அதிகமாக கிடைக்கிறது, மீன் அதிகமாக உற்பத்தி ஆகிறது. அதேபோல் இறால் விலை அதிகமாக விற்கக்கூடிய இறால்கள் வந்து அதிக அளவில் கிடைக்கிறது என்ற காரணத்தினால்தான் இந்த ராமேஸ்வரம் பகுதி மீனவர்களும் சரி, தமிழகத்தின் பிற கடலோர பகுதி மீனவர்களும் இங்கு வருவதாக இவர்கள் சொல்கிறார்கள். எனவே இவர்களுக்கு இதனால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுவதாகவும், இவர்கள் சாதாரண படகை வைத்து நாங்கள் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக மீனவர்கள் அதாவது மீன் வளத்தையே அளிக்கக்கூடிய இரட்டை மடி வலை மற்றும் ட்ராலர் என்று சொல்லக்கூடிய பெரிய படகுகளை வைத்து பிடிப்பதால் மீனினமே அழிந்து போகக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாகவும் அவர்கள் சொல்கிறார்கள். தந்தி செய்திகளுக்காக இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் உள்ள மன்னார் கடல் பகுதியிலிருந்து உமாபதி கிருஷ்ணன்.